நம்ம நம்ம வீட்டுக்கு எத்தனை உறவினர்கள் வந்துட்டாங்க நோட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் டைரியில் எழுதி வச்சுருக்கிறீங்களா? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் உண்டு, மனைவி மக்கள் உண்டு, நம்ம ஒரு வட்டத்தில் வாழ்கிற மொழிய நம்ம அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் நம்ம பெரிய பிள்ளை அக்கா பிள்ளை அண்ணன் பிள்ளை நம்ம ஊருக்காரரு சரி சென்னை வாசிகள் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் யார் யார் எந்த தேதியில் வந்துக்கிறாங்கன்னு ஒரு நோட் எடுத்து பண்ணுங்களேன் பார்க்கலாம். எதனா தேர்தல் பார்க்கலாம். ஒன்றையும் காணுமேன்னாக்கா அப்போ என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நாம என்ன ஜீவகாரணம் செய்கிறோம்? அடுத்தவங்களுக்கு செய்கிறது தான் மனம் வரலையா? உன் சொந்தக்காரன் செய்கிறது என்னையா உனக்குன்னு கேட்குறாரு சுவாமி. ஒரு வட்டத்தில் நீ அது எல்கேஜி யூகேஜின்றார் சுவாமி. அதில் பாஸ் பண்ணால் தானே அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். என்ன அழகுங்க இதாங்க நம்ம பெருமான மாதிரி தெய்வமே, எவ்வளோ அற்புதம். அதை செய்திருக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி. அதில் எவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறோம் நம்ம. என் கூட வந்து தங்கச்சி நான் கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடாது ஒரு 2 நாளைக்கு, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலையே. வஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன் பாவினான். வஞ்ச நெஞ்சன் தானே என்பதை அறிந்து அந்த ஜீவகாரணியும் ஒரு உறவினருக்கு கொடுத்து அதுக்கு மேலே ஏறி வாடான்றார். அந்த தெருகாரு கொடுத்து மேலே ஏறிவான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வளர்ச்சி. தீபம் அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா என்ன அமிர்தம் படைக்கிறாங்க. என்ன அற்புதம் இது. இது எப்படி முடியும்? தீபம் அறக்கட்டளை என்பது யாது என்று நாம் சிந்திப்போமாதான் அது ஆண்டவன் நடத்தக்கூடியது என்று தான் நான் சொல்லுவேன். அது வள்ளல் பெருமானே முன்னென்று நானே முன்னென்று நடத்துகின்றேன் என்பதை தான் இங்கே இந்த செயல்பாட்டிலே நான் பார்க்கிறேன், உணர்கிறேன், நான் மகிழ்கிறேன், நான் வாழ்த்துகின்றேன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.